ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு டெசர்ட் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிக்கும்? இன்றைக்கி நான் மேங்கோ மூஸ் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். மேங்கோ மூஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. $250 கிராம் ஸ்வீட்டன் மேங்கோ பல்ப், 75 கிராம் சீனி, ஜெலி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரேஞ்ச் ஜெலி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மேங்கோ ஜெலி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததுண்டா நீங்கள் மேங்கோ ஜெலி யூஸ் பண்ணுங்க. 270 மில்லி டபுள் க்ரீம். இந்த டபுள் க்ரீம் குளிராக இருக்கணும். குளிராக இருக்கிற டபுள் க்ரீம் தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். மிக்சிங் பவுல் ஒன்றுக்குள்ள குளிரான டபுள் க்ரீமை விடுகிறேன். இந்த க்ரீமை முதல் பீட் பண்ணிக்க லோ ஹீட்டில் பீட் பண்ணணும். இந்த க்ரீம் திக்காக ஸ்பீட்டை கூட்டணும். எடுத்து வச்சிருக்கிற சீனியையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நீங்கள்னு சொல்லி சொன்னால் தான் சீனி வடிவாக கரைஞ்சி வரும். இந்த டபுள் க்ரீமை ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓவர் பீட் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் பட்டராக வந்துடும். இப்படி ஸ்பூனில் கிள்ளி அப்சைட் டவுனாக அப்படி கேட்கல. இந்த டபுள் க்ரீம் விழக்கூடாது, அப்படியே நிற்கணும். இந்த பதத்தில் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். எடுத்து வச்சிருக்கிற ஜெலி ஒரு பக்கெட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணணும். மைக்ரோவேவை மெல்ட் பண்ணி எடுக்கணும். மைக்ரோவேவபிள் டிஷ்ஷுக்குள்ளே போட்டு இந்த ஜெலியை மெல்ட் பண்ணி எடுக்கணும். மைக்ரோவேக்கில் நீங்கள் 50 to 60 செகண்ட்ஸ் வச்சிங்களா காணும். ஜெலி இப்படி நல்லா மெல்ட் ஆகி வரும். ஜெலியை 2-3 மினிட்ஸ் ஆற விடணும். நீங்கள் கன நேரம் ஆற விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜெலி திரும்ப கட்டியாகிடும். 250 கிராம் மேங்கோ பல்ப், ஆற வச்ச ஜெலியையும் விடணும். ஜெலியை கூட நேரம் ஆற வச்சிங்களன்னு சொல்லி சொன்னால் இறுகிடும். எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி பீட் பண்ணினா காணும். இப்படி மேங்கோ மூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்ட பிறகு டிஷ்ஷுக்குள்ள அல்லது கிளாஸுக்குள்ள விட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள 8 hours வைக்கணும். கிளாஸை கிளிங் ஃபில்மால் கவர் பண்ணி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். டிஷ்ஷை மூடியால் மூடிட்டு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். 3 ஹவர்ஸ்லேயே இந்த மேங்கோ மூஸ் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். 8 hours நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கூட பெட்டராக இருக்கும். 8 hours ஆச்சு. நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மேங்கோ மூஸை டெக்கரேட் பண்ண போகிறேன். மேங்கோ பீசஸையும் மின் லீவ்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். மேங்கோ மூஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களோட வீட்டு பார்ட்டிஸுக்கு நீங்கள் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணலாம். மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.